எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காவ. நீங்க வேணா வண்டியை திருப்பி விட்டுறதேலா? சரி தம்பி. யா பெரியம்மா இவ்வளவு நேரம்? சீக்கிரம் வர வேண்டியதானே? இன்னும் வேற இடத்துக்கும் போகணும்ல? நேராயிட்டோம் மக்களே. ஆமா பெரியம்மா. கங்கா அப்பெல்லாம் பஸ்ல ஏறிட்டாவளோ? ஆம்பளை எல்லாம் அப்பமே ஏறியாச்சு, பிள்ளைகளும் ஏறியாச்சு. நீங்க தான் ரொம்ப லேட்டு. எங்களுக்கு லேட் ஆச்சுன்னா நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்ல, நீங்க சாப்பிடாம ஓடி வந்துட்டீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன செய்ய? என்ன சத்தமா பேசுறா? இதுக்கு முன்னாடி பேச்சே வராம மயங்கலா கிடந்தியே. எம்மாடி ஐஸ்கிரீம் செஞ்ச வேலையா? உனக்கு இப்ப பரவாயில்லையா? இப்ப நல்லா இருக்கு போ. எம்மா உண்மையை சொல்லு, நீ ஐஸ்கிரீம் தின்னதுக்கு அப்புறம் தானே உனக்கு தெம்பு வந்துச்சு. போல சின்ன பொண்ணு, நம்ம தான் கடைசி போல. மித்த எல்லாரும் வண்டியில ஏறிட்டாவ போலல. அப்படிதான் போலல. ஐயோ இவியலா, இப்ப எப்படி வண்டியில ஏறது? சாட்டி சின்ன பொண்ணு அக்கா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கும். இப்படியே பின்னாடியே போவோம். ஏறும்போது பட்டு நம்ம ஏறிடணும் போத. அப்பதான் வீணை பார்க்க மாட்டாவ. வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது பாத்தியா? ஐஸ்கிரீம்லாம் நீ அப்படி எப்படி சீக்கிரம் வருவாவ? ஐயோ அங்கிருந்த ஐஸ்கிரீம்லாம் நீ பாத்தீங்களா? ஆமால எம்மா, என்னமோ கிடைக்காத மாதிரி ஒரே நாள் வச்சு உங்கிட்டாவ. மித்த எல்லார விடையும் மீனா, சின்ன பொண்ணு, அப்புறம் கீதாக்கா 3 பேர் ஐஸ்கிரீமை பாத்தியா எவ்வளவு இருந்துச்சுன்னு. வேற வேற பிளேவர்ஸ்ல தான் வச்சிருக்காவ. ஏ அம்மா அம்மா, இவன் 3 பேத்துக்கு முன்னாடி சின்ன பிள்ளைல தோத்துரும் பத்துக்கு. அதான் நடக்க முடியாம வருவா போல. ஏன் அண்ணே அந்த வரவ பேரு வந்துட்டீல? சீக்கிரம் வாங்கம்மா. இப்படியா அண்ணன் நட போட்டு வர்றது? அன்பு நீ யாரு? இவையெல்லாம் யாருக்கிடுவாவ? சின்ன பிள்ளையா தானா யாருவாவ? நீ போகல. அன்பு மேல இருந்து லக்கேஜ் எல்லாம் பின்னாடி எடுத்து கட்டிட்டியோ? ஆமாண்ணே, டிரைவர் தான் சொன்னாவ. எதுவும் எடுக்கன்னா வசதியா இருக்கும்ல, மேல இருந்து எடுக்கிறதுக்கு வசதியா இருக்காதுல்ல. பாடுமா உள்ளதான் போங்களே. வெளியவே நின்று பேசிட்டே இருந்தா லேட் ஆகுதுன்னா இங்க நின்று பேசிட்டு இருக்கலாமா? போக வேண்டியதானே. அன்பு அங்க வா, அங்க வர போயிட்டு வருவோம். சரிண்ணே வா. இப்ப எங்க போறீங்க? இவ்வளவு நேரம் நாங்க வரலன்னு தாத்தைன்னு குதிச்சிட்டு இருக்குது. இப்ப நாங்க வந்தவனே நீங்க எங்க போறீங்க? ஏ மீனா, நீ உள்ள போமா, மனுஷனுக்கு அவசரம் தெரியாம இருக்கா. அப்ப நிம்மதி. போங்க போங்க. ஏக்கா சாரினே. இவளுக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்று தோணுது. சரி பாப்போம். நடக்கிறது நடக்கட்டு, அப்புறம் பார்த்துக்கலாம். சின்ன பொண்ணு, எனக்கும் அதே தான் தோணுது. அப்ப ஜாலி. கரெக்ட்ல சின்ன பொண்ணு. லூசுகளா, எனக்கு என்ன புரியாதுன்னு நினைச்சே நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு. என்ன பேசணும்? தெரியும். சரி வாங்க ஏறும் போத. 4 முடி இப்பமா அதை பார்த்து ஏறுங்க. அடுத்து மீனா வந்து தள்ளி விட்டுற போறா. இந்த வாட்டி நான் அலர்ட்டா இருப்பேன் சின்ன பொண்ணு. அம்மா உனக்கு இப்ப எப்படி இருக்கு? நான் வேணா அங்க டிரைவர் கிட்ட போய் உட்காந்துக்கிடவா? நீங்க 2 சீட்ல சேர்ந்து நல்லபடியா படுத்து தூங்குறியா? வேண்டாம் அக்கா, நான் நல்லா இருக்கேன். மீரா, எங்க அம்மா இதுக்கு என் பேரை சொல்லி இப்படி கத்துறா? ஐயோ, தூங்குற மாதிரி நடிச்சிரும். காது கேக்குதா பாரு. மீரா மாமி, அக்கா தூங்கிட்டாங்க. அப்படியா மக்களே? சரி தூங்கிட்டு. ரொம்ப அலைஞ்சிருக்கலாம், அதான் டயர்டா இருப்பா. ஆமா சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. நானும் ரேச கண்ணசுறதேனே. அன்பு வண்டி எடுக்க சொல்லலாம்ல? சரி பெரியப்பா. அண்ணே வண்டி எடுக்கலாம். அண்ணே நான் வேணா இங்க பக்கத்துல உட்காந்துக்கிடவா? ஏன் தம்பி? நீங்க இங்க தனியா இருப்பீல்ல, உங்களுக்கு போர் அடிக்கும்ல? அதெல்லாம் பரவாயில்ல தம்பி, இதுதாண்டே எங்க வேலையே. இப்படி எங்கேயாவது வெளியே வந்தாதான் நீங்க எல்லாம் ஃபேமிலி கூட சேர்ந்துருப்பீங்க தம்பி. அதையும் விட்டுட்டு எங்க கூட வந்து இருந்துட்டா என்ன செய்யறது? போங்க, அவங்க கூட என்ஜாய் பண்ணுங்க போங்க. இங்க நான் பாட்டு கேட்டுட்டே நான் வந்துடுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை தம்பி. சரி அண்ணே சரி. சுபின் இங்கெல்லாம் தூங்கியாச்சு பத்துக்க. இப்போ நம்ம பாட்டு போட்டோன்னு வச்சுக்கோயேன், எல்லாரும் எந்திரிச்சிருவாவ. ஏற்கனவே எல்லாரும் ரொம்ப களைச்சு போய் இருக்காவல்ல, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு சரியா? இனிமேல் தொட்டி பாலத்துலேயும் நம்ம அலையணும்ல, அதனால இப்பவுமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா தான் நல்லது. நம்ம வீட்டுக்கு போகும்போது நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் சரியா மக்களே? ஆமாடே, எல்லாரும் களைச்சுதான் இருக்கும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அப்புறம் தான் அடுத்து அலையிறதுக்கெல்லாம் தெம்பா இருக்கும் சரியா? அதில் வேற நீங்கள்லாம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்ருக்கீங்க, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இவளுக்கு நம்மள ஏதாவது சொல்லலாம் இருக்க முடியாது.
சின்ன பொண்ணு, என்ன நாள் முடி? என்ன உண்ட மயக்கம் வரலையா இன்னும்? அத்தை விடு, இப்ப கொஞ்சம் நவுண்டு உட்காரு. ஏ போங்கம்மா, உங்க சீட்ல போய் உட்காருங்க. ஏ குரங்கு, ஒரு ரகசியம் சொல்லணும், தள்ளுப்பா. சின்ன பொண்ணு நவுண்டு வா, ரகசியம் டீ. சின்ன பொண்ணு, அந்த மீனாவை கவனிச்சியா? ஆ கவனிச்சேன். நானும் கவனிச்சேன். அன்பு பார்க்க கூடாதுன்னு கீழே குனிஞ்சு கிடக்கா, அதானே? அதேதான். ஆமா, எவ்வளவு நேரம் தான் மறைஞ்சிருக்க முடியும்? அவ பார்த்த நேரம்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காவல்ல, அதுக்கு தான் இவ எதுக்கு சண்டை போடணும்னு சொல்லி ஒளிஞ்சிருக்கா. எனக்கு என்னமோ இந்த கதை லவ் ஸ்டோரியில முடியுமோன்னு ஒரு தோணுது. உனக்கு என்ன தோணுது? எனக்கெல்லாம் டவுட்டே இல்லை, முழு நம்பிக்கையே இருக்கு இது லவ் ஸ்டோரியா தான் மாறும்னு. அவளுக்குள்ள லவ் இருக்கோ இல்லையோ, நான் என்ன நினைக்கேன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து இவளை 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சுட்டா. ஆமா, ஏன் நீ அப்படி தோணுது உனக்கு? 2 பேர் சேர்ந்துட்டாவன்னு வச்சுக்கோங்க, மீரா கல்யாணம் ஆகி நம்ம ஊருக்கு தானே வரணும். எப்படி? அட ஆமா சின்ன பொண்ணு, உனக்கு என்ன கிரிமினல் மைண்டு. ஆமா, மீரா அப்பா அம்மாக்கெல்லாம் விருப்பம் வேண்டாம், நம்ம நினைச்சிட்டோம் அவளை கூட்டு வந்துட முடியுமா? 4 முடி நான் என்ன கட்டாய கல்யாணமா செய்யணும்னு சொல்றேன். 2 பேத்துக்குள்ள லவ் வர மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோன்னு நான் சொல்றேன். நம்ம உருவாக்கவே வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும். அது 2களே லவ் பண்ணியிருந்தா எனக்கு தோணுது. எப்படி இப்படி நீ உறுதியா சொல்ற சின்ன பொண்ணு? நம்ம எத்தனை படத்துல பார்த்துருப்போம் இதே கதையை. ஹீரோ ஹீரோயினும் முதல் எலி முனிமா தான் இருப்பாங்க, அப்புறம் போக உங்களுக்கு லவ் வந்துடும். இதுதான் ஆதி காலத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு. அப்படியே மீனா, எனக்கு தெரியாது பார்த்துக்க. ஆமா, நீங்க இந்த இஸ் பியார் கோ கியா நாம் தூ அந்த சீரியல் பார்த்துருக்கீங்களா? என்ன ஈசனுக்கு நாம போட போறியா? ஏ லூசு 4 முடி, அது ஒரு ஹிந்தி சீரியல் பக்கி. ஹிந்தி எனக்கு எப்படி தெரியும்? இங்க தமிழுக்கே தகராறா, இவன் ஹிந்திக்கு வந்துட்டா. ஏ சின்ன பொண்ணு, அது என்ன சீரியல் டி? என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. சீரியல் பேரு இஸ் பியார் கோ கியா நாம் தூ. இந்த சீரியல் கூட தமிழ்லயும் வந்துச்சு. ஐயோ, இந்த பேர் என்ன மறந்துட்டு. தமிழ்லயும் நல்லா ஹிட் ஆச்சுன்னு தான் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் அந்த டைம்ல அவ்வளோ பெரிய ஹிட்டு. நல்லா விழுந்து தான் இந்த சீரியலை பார்ப்பேன் தெரியுமா? அப்படி என்னத்தை தாண்டி நீ விழுந்து விழுந்து பார்த்தா? அதான் சொன்னேனே, இஸ் பியார் கோ கியா நாம் தூ சீரியல்ல தான். அது மட்டும் இல்லை, அதில் வர ஹீரோ வருண் சோப்தி செம்மையா இருப்பான் தெரியுமா? இந்த பாரு, மீராக்காம தூங்குறாவ, அதனால சத்தம் போடக்கூடாதுன்னு பாக்கேன், இல்ல மூக்குல ஒரு குத்து குத்திடும் பார்த்துக்க. ஏன் 4 முடி, எதுக்கு இந்த கொலவெறி? அது என்னடி சீரியல் பேரு இவ்வளவு பெருசா? வாயில வர மாட்டேங்கலாம், சின்னதா சொல்லு. அவ்வளோ பெருசா பேர் வச்சா அவ்வளோ பெருசா தானே சொல்ல முடியும். நான் எப்படி சுருக்க முடியும்? இருங்க, அதுக்கு ஷார்ட் நேம் இருந்துச்சு. IPKKND. இதுவுமே ஷார்ட்டா இல்லையே சின்ன பொண்ணு? எங்கேயாவது போய் முட்டுங்க 4 முடி. இப்போ பிரச்சனை என்ன? அன்பும் மீராவுமா, இல்லைன்னா அந்த சீரியலுக்கு ஏன் இவ்வளோ பெருசா பேர் வச்சாங்கன்னு பிரச்சனையா? அட இல்லல சின்ன பொண்ணு, அந்த சீரியல் என்ன நடந்துச்சுன்னு கேட்க மரமண்டு. ஓ, அதை கேட்கல, சொல்றேன். 2 பேர் பக்கத்துல வாங்க. 4 முடி. சொல்லு சின்ன பொண்ணு. இங்க பாருங்க. என்ன சின்ன பொண்ணு? இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க. சீரியல் இதுமா? கிட்ட வாங்கம்மா, அப்பதானே சொல்ல முடியும். நான் இப்படியே சொன்னேன்னா எல்லாரும் கேட்குமா இல்லையா? இது எவ்வளவு பெரிய ரகசியம். ஆமால சின்ன பொண்ணுன்னு, இது வாரே. இப்ப சொல்லு சின்ன பொண்ணு. யா எருமை? கிட்ட வந்ததுன்னா உட்கார சொன்னேன், என் மடியிலே உட்கார சொன்னேன். எருமை மாடு வளர்ந்துக்க வளர்த்தி எப்படி? எங்கடி உட்காருவேன்? உன் காலை 4 மடிச்சு உள்ள வை. சரி, இப்ப வாங்க கிட்ட. ஒரு இது வேண்டாம், நீ இப்படியே சொல்லு. மீனா வா, நான் உனக்கு மட்டும் சொல்றேன். சின்ன பொண்ணு திரும்பு, கிட்ட வாரேன். வாங்க. ஏக்கா, என் காலை மடிச்சதுக்கா வச்சிருக்கேன், இருந்தும் உங்க காலை மேல போடுறியே. போட்டி அரலுசு, நீ எனக்கு ஒன்னும் சொல்ல வேண்டாம், உன் வேலையை பார்த்துக்கிட்டு நான் போறேன். ஏக்கா வாங்கக்கா, கோபப்படாதியே, வாங்க. நொடிக்காம சொல்லணும் பார்த்துக்க. சரிக்கா வாங்க. ஏக்கா, என் வாய் என் மூஞ்சிலாம் இருக்கு, நீங்க ஏன் என் காலை பார்த்துட்டு இருக்கிய? உங்க காதை என் வாய்க்கிட்ட கொண்டுட்டு வாங்கக்கா. உன் வாய் லண்டன்ல இருக்கு, அப்புறம் எப்படி என் காதை அவ்வளவு தூரம் கொண்டு வர முடியும்? சரி வாங்க சொல்றேன். ஏக்கா, என்னக்கா சொல்ல வந்தேன், மறந்துட்டேனே. நீ எல்லாம் மனுஷியாட்டி? ஏக்கா மறந்துட்டுக்கா, என்ன நினைப்படுத்துங்களா? அதான் வாயில நுழையாத ஒரு சீரியல் பேர் சொன்னியே, அந்த கதையை சொல்லணும் எருமை. ஞாபகம் வந்துட்டு கிட்ட வாங்கக்கு. அந்த சீரியல்ல ஸ்டார்டிங்ல ஹீரோ ஹீரோயினும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுட்டே இருப்பாவ.
இதே மாதிரிதான் அன்பும் மீரா மாதிரியும் தான் பார்த்த நேரம்லாம் ஒன்று முட்டிக்கிட்டு இருப்பாவ மோதிக்கிட்டு இருப்பாவ இல்லைன்னா முறைச்சிக்கிட்டே இருப்பாவ. அப்புறம் போக போக 2 பேத்துக்கும் லவ் வந்துடும். முதல்ல பார்த்தா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாவல்ல. ஆனா அடி மனசுல 2 பேத்துக்கு மேலேயும் ஒவ்வொருத்தருக்கு மேல காதல் இருந்துகிட்டு இருக்குக்க. ஆனா 2 பேர்த்துக்கும் இருக்கிற ஈகோல ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லவே மாட்டாவுக்க. அப்புறம் என்ன ஆச்சு சின்ன பொண்ணு? அப்புறம் என்னக்க, கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வந்து தானே தீரணும். அழகான ஒரு லவ் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்டி கத்திரிக்காவை ஞாபகப்படுத்துற? இக்க ஒரு பழமொழிக்குக்க. ஒரு ஆணி வேண்டாம், கதையை கண்டினியூ பண்ணு. சரி சரிக்கா. என் மாடி சொல்லு. அப்புறம் என்னக்கா, கதை அப்படியேவா போகும்? ஒரு கட்டத்தில் 2 பேரும் லவ் சொல்லிப்பாவ, கல்யாணம் முடிச்சுப்பாவ, அவ்வளோதான் கத்தம். இந்த கதையில இருந்து நீ என்ன சொல்ல வர சின்ன பொண்ணு? அதாவது நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அவிய 2 பேருமே முட்டி மோதி ஒரு கட்டத்தில் விரும்பிடுவாவன்னு நான் நினைக்கிறேன். அப்படியா சின்ன பொண்ணு? 4 முடி உண்மையை சொல்லுங்க. அவிய காதல் கல்யாணத்துலலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. கல்யாணம் நடந்தா நம்மளுக்கு கல்யாண சாப்பாடு கிடைக்கும். அதானே நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷன் உன்கிட்ட வந்து பேசுறேன் பாரு. ஏக்கா யாக்கா எந்திரிச்சிட்டிய? உன்கிட்ட உட்காந்து பேசுறதுக்கு நான் போய் என் சீட்ல உட்காந்து கொஞ்சம் ரெஸ்டாவது எடுப்பேன். ஏக்கா கோபட்டேலோ? 4 முடி நம்ம என்ன அப்படியே பழகி இருக்கோம். சதப்பா, இன்னும் நிறைய கதை வச்சிருக்கேன் பார்த்துக்கங்க. அப்புறம் நீங்க என்ன சொல்லாதீங்க. பா உன் கதையை குக்கு எஃப்எம்ல போய் வித்துருப்பா. அப்போ நீங்க என் கதையை குக்கு எஃப்எம்ல கேட்பீங்களோ? ஆமா, இங்க பெரிய கதை, அதுல நாங்க குக்கு எஃப்எம்ல போய் கேட்கோம் பாட்டி. சரி நான் தூங்க போறேன். தூங்கு, என்ன வேணா செய். அதுக்கு எதுக்கு ஏன்ட்ட கொட்டை அடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கா? பா போய் தூங்கு. சின்ன பொண்ணு பாவல 4 முடி. சுபின், எனக்கு தூக்கம் வர முடியல. எனக்கு தானே. அதனால அஜய் நல்ல கண்ணு மூடி தூங்க ட்ரை பண்ணேன்னு. அப்புறம் வீட்டுக்கு போகும்போது நம்ம என்ஜாய் பண்ண முடியாம போயிருப்பதுக்க. ஆமால ஆமா, இப்பமே ரெஸ்ட் எடுத்தாதான் போகும்போது என்ஜாய் பண்ண முடியும். சரி கண்ணை மூடிட்டு இருப்போம், பாப்போம் தூக்கம் வருதா இல்லையான்னு. இவன் என்ன கண்ணு மூடுன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனேதான் மூடுவான். நம்மளுக்கு எப்படிதான் இருந்தாலும் தூக்கம் வர முடக்கே. நம்மளுக்கே இப்படி தூக்கம் வருது. டிரைவர் பாவம், அவருக்கு எப்படி இருக்கோ. சரி போவோம், அவர்கிட்ட போய் உட்காருவோம். கொஞ்ச நேரம் தானே இருக்கு. அண்ணா என்ன சுகமா பாட்டு கட்டிட்டு வரீங்களோ? ஆமா தம்பி, அப்பதானே தூக்கம் வராது. பாட்டு கேட்டுட்டே வந்தா மனசுக்கு அப்படியே இதமா இருக்கும். உங்களுக்கு உட்காந்து உட்காந்து போர் அடிச்சிட்டோம். ஆமா, சரி கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துக்கிறேன். என்ன நம்மள்ட்ட பேசிட்டே போனா உங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்காம இருக்கும்ல, எனக்கும் கொஞ்சம் போர் அடிக்காம இருக்கும். இன்னும் கொஞ்சம் தலைவிட்டு தானே இருக்கு. இனிமேல் தூங்கி என்ன ஆக போகுது, அதனால இங்கே கொஞ்சம் உட்காந்துக்கிறேன். என்ன உங்க இஷ்டம் தம்பி. பாட்டு கேட்டுட்டே இருந்தா நல்லா எதமா இருக்குன்னு இப்படியே தூக்கம் வந்துடும் போலலாம். அப்படித்தான், பாட்டு கேட்கலன்னா அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு. ஆமா. ஏல அஜய் எந்தில. அஜய் ஏய் அஜய், தூக்க வரலன்னு கும்பகர்ண மாதிரி தூங்குறான் பாரு. ஏல யார் இப்படி முட்டினா? அப்புறம் தூக்க வரலன்னு தூங்கிட்டே இருக்கா. நீ நல்லா சொன்னா கண்ணு மூடிட்டு இருப்போன்னு. மூடிட்டு என்ன எனக்கு தூக்கம் வந்துட்டு எனக்கு வரலால. உன் பக்கத்துல உட்கார்ந்தது தப்புல. உங்களுக்குலாம் சீட்டே கிடையாது, நாங்க தான் அரேஞ்ச் பண்ணோம் தெரியுமா. அரேஞ்ச் பண்ண மூஞ்ச பாரு. எல்லாம் விடல அஜய், நீ ஃப்ரெண்ட் இல்ல. நான் தூங்காம இருக்கேன், நீ மட்டும் தூங்கினா நல்லாவா இருக்கும்? அதுக்கு முட்டியால எழுப்புவாவே. அஜய் கூப்பிட்டு தான் எந்திரிக்க மாட்டேனா? ஆள பாரு, எவ்வளவு நேரம் அஜய் இந்தின்னு கத்திருக்கோம்ல. எந்திரியால சும்மா சொல்றேன். சரில இப்போ என்ன செய்யணும்? பேசிட்டு இருப்போம்ல. சரி அப்ப பேசு, என்னத்தை பத்தி பேச? ரதிய பத்தி பேசல. எது, அந்த தஞ்சாவூர் பொம்மை பத்தியா? அஜய், நீ ரதிய பத்தி தப்பா பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? பிடிக்காதுன்னா நீ பேசாதல, நான் பேசுவேன். அந்த பவுடர் டப்பா மூஞ்ச பார்த்தாலே கடுப்பாகுதுல. வா மூஞ்சிக்குதாம்ல, நான் அவளெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். அஜய், நான் எப்பவும் இப்படியே இருக்க மாட்டேன் பத்துக்க. கோவம் வந்துச்சு என்ன தற்கொலை பண்ணிக்கிறியோ? யால உனக்கு என் காத்து பத்தி தெரியாது? தெரியாதுல சுபின், நீ நானும் சொல்லு. ஏன் நீ காத்து பார்த்தது இல்லையோ? எப்பல நான் பார்த்திருக்கேன். சாரி டீச்சர்லாம் அடிக்கும்போது அந்த நொங்குவாங்க. அவ்வளோத்தையும் வாங்கிட்டு நீ அழுதுட்டு தானே வந்திருக்கா. என்னைக்குல கோபப்பட்டிருக்கா? இல்ல அஜய், அவங்கள நம்ம டீச்சர், நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாமா? சும்மா போல.
தம்பி அண்ணே கூப்பிட்டீங்களோ? நம்ம வந்தாச்சுடே. ஐயோ அப்படியா? இங்க வந்து நல்லா தூங்கிட்டேனா? ஆமா ஆமா, சரி நீங்க எல்லாத்தையும் இறங்க சொல்லிருங்கண்ணே. சரிண்ணே. இக்கோ அண்ணே, நம்ம வந்தாச்சு, எல்லாரும் இறங்குங்க. ஐ வந்தாச்சா? ஆமா தியோ. ஒருத்தருக்காவது ஒன்னது இருக்கா பத்தியா? எப்படி தூங்கிட்டு இருக்காவ? எல்லாம் சுபின் வாங்க இறங்குங்க, வந்தாச்சு நம்ம. சின்ன முன்னத்தையே நீங்க எல்லாத்தையும் இறங்க சொல்லுங்கண்ணே. இங்க யாரும் கேட்குற மாதிரி இல்லை. நான் டிரைவர்கிட்ட எங்க நிறுத்தணும்னு சொல்லிட்டு வந்தது என்ன. சரி முக்கா, நீ போ. இல்ல மீனா, என் கூட நீனும் ஒரு விசில் அடி. அடிச்சுட்டா போகுது. வந்தாச்சு வந்தாச்சு, எல்லாரும் இறங்குங்க. அதுக்கு இப்படி அம்மா விசில் அடிப்பிய? அன்பு வந்து எந்திங்க எந்திங்கன்னு அவ்வளவு நேரம் சொல்லிட்டு போனா எந்திரிச்சியல. அப்போ இப்படித்தானே எழுப்ப வேண்டியது இருக்கும். இவத்துல தாங்க முடியலம்மா, காதுல சொயின்னு கேக்கு. ராணி அக்கு சாரிண்ணே. போட்டி மொசாரி கொண்டுட்டு. சரசுக்கா எல்லாரும் எந்திங்க இறங்குங்க. நல்ல வேலை, இந்த மனுஷனை ஆளை காணும். எப்படியோ இறங்கியாச்சு கீழே. ஐயோ என் போனை மறந்துட்டேனே. சின்ன பிள்ளைக்கு என்ன மீரா? ஏக்கா என் போனை பஸ்ல விட்டுட்டு வந்துட்டேக்கா, கொஞ்சம் இருங்களா, நான் எடுத்துட்டு வந்துருந்தேன். அதுக்கு என்ன, போயிட்டு வா. நல்லா தூங்கிட்டேன். நானும் சின்ன பொண்ணு பேசிட்டே தான் இருந்தோம், தூக்கமே வரல. இல்ல சின்ன பொண்ணு, இந்த தொட்டி பாலத்துல என்னெல்லாம் இருக்கு? எனக்கு எப்படில தெரியும்? இதுதான் நானும் முத வாட்டி வந்திருக்கேன். டயர்டா இருக்கு சின்ன பொண்ணு, தூங்காம இருந்தல்ல அதான். ஆமாக்கா, ஆனா ஒரு ஜூஸ் குடிச்சா சரியா இருமத்துக்கங்க. உனக்கு ஜூஸ் வேணும் அதானே? சூட்சமத்தை கண்டுபிடிச்சிட்டியே. சரி வாடி, அங்க போய் ஓரமா மரத்துக்கடியில நிப்போம். என்ன சின்ன பொண்ணுக்கா காணும்? அந்த இருக்கவே. ஏய் நில்லு. ஐயோ இது அந்த லூசு குரல்ல. சின்ன பொண்ணு காணு கத்திருவோமா? ஏய் ஒன்னதான், இங்க திரும்பு. என்ன? நீ எதுக்கு எங்க பஸ்ல இருந்து இறங்குறா? உங்க பஸ்ல இருந்து இறங்குறேனா? இவ்வளவு நேரம் அதுல தான் இருந்தேன். எங்க பஸ்ல இருந்தியா? எதுக்கு நீ எங்க பஸ்ல இருந்தா? அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. நாங்களாம் கண்மணி அத்தையோட ஃப்ரெண்ட்ஸு. நீ கண்மணி பெரியம்மாவோட ஃப்ரெண்டா? சரியான மரமண்டு. கண்மணி அத்தை எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு, நான் எங்க அம்மாவுக்கு பொண்ணு. உங்க அம்மாவோட பொண்ணா நீ? பெரிய கண்டுபிடிப்பு தான். இப்போ மேட்ரு அது இல்லை, உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? நீ எதுக்கு எங்க பஸ்ல ஏறினா, அதான் என் பிரச்சனை. ஓ அதுவா, உங்களுக்கு தேவையில்லாதது. மீரா இதோ வந்துட்டேன். பெரிய லார்டு கவர்னர் அங்கே நின்று முழிச்சுட்டே இருக்கட்டும். ஆள பரவாயில்ல, யாருக்கிட்ட? இவ யாரு ஒன்னும் புரியலையே. தம்பி அண்ணே, வண்டி இங்கே பார்க் பண்ணி இருக்கட்டும் தம்பி. எல்லாம் நீங்க சுத்தி பார்த்தோன்னு இங்கே வந்துருங்கண்ணே. சரிண்ணே. உங்களுக்கு எது வேணும்னா நீங்க சாப்பிட்டுக்கோங்கண்ணே. அன்பும் செல்வமா போயிருக்காவ டிக்கெட் வாங்குறதுக்கு. ஆமாண்ணே. மக்களே எல்லாம் சேர்ந்துருங்கண்ணே, அங்க இங்கேயும் போவாதீங்க. ஒருத்தர் கவனிச்சுக்கோங்கண்ணே, எல்லாரும் இருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க மக்களே. ராணி எங்க? ராணியும் அன்பு கூட தான் போயிருக்கா. கூழு குடிச்சது கொஞ்சம் ஓவரா தான் வேலை செய்யுதோ. இப்பா கூழ் வேலை செய்யல, அவங்க தின்ன ஐஸ்கிரீம் தான் வேலை செய்யுது. அதோ அந்த வாரவ. ராணி என்ன எல்லாருக்கும் டிக்கெட் வாங்கிட்டியா? பாவம் அன்புக்கும் செல்வாக்கும் டிக்கெட் கவுண்டர் எங்க இருக்குன்னு தெரியலையோ, அதை காமிக்க தான் நீ கூட்டிட்டு போனியோ? சும்மா இருங்கங்க. ராணி இங்க வா, பாருங்க அக்கா எப்படி கிண்டல் அடிச்சிட்டு இருக்காவன்னு. வாங்கடி உள்ள போலாம், டிக்கெட்ல எடுத்தாச்சு. உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுக்கணும். எதா மறக்கமோ இல்லையோ, போட்டோவை மறக்க கூடாது, அப்படித்தானே சின்ன பொண்ணு? அண்ணே எங்களை ஒரு போட்டோ எடுங்களா? செல்வா மாமா. என்ன சுபின்? மாமா நீங்க பெரியவல்ல, நீங்க முன்னாடி இருந்தா நாங்க எப்படி தெரியுமா போட்டோல? பின்னாடி போங்க. சரிடி சரி, நாங்க பின்னாடி போறோம், வாங்க நீங்க முன்னாடி. இல்ல சுபின் தள்ளிரு, இல்லங்க இடையில பாரு. சரி வா நம்ம முன்னாடி முட்டுக்கால் போட்டு நிப்போமா? சரில சுபின் வா. ஏலா தப்பி தவறி வண்டி ஓட்டிக்கிட்டு தொலைஞ்சிடாத. பயம். ஆமால சின்ன பொண்ணு, நீ கார் வரைக்குமே நின்று, பஸ் எல்லாம் வேண்டாம். மக்களே அவங்க 3 வெத்தி விடுங்க, அவங்க இப்படிதான்.
ஏதாவது கிறுக்குதனை பண்ணிகிட்டே இருப்பாவ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க சரியா மக்களே. சப்ஸ்கிரைபர் ரொம்ப முக்கியம் ப்ளீஸ்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. உங்களோட இந்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாங்க என்ன. சரி மக்களே, நாளைக்கு பார்க்கலாம் சரியா. பாய் பாய்.